பேசுங்க. காலையில் குஞ்சு ஒரு குஞ்சு விட்டு இல்லை, அந்த குஞ்சு பாருங்க அப்படியே இறந்து வச்சு தண்ணிக்குள்ள விழுந்துருக்காங்க. ஒத்த குஞ்சியே கண்ணிக்குள்ள இருந்துச்சு. ஆமாம், அதை காப்பாற்றிருன்னு நினச்சேன், அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. முயற்சி பண்ணி பார்த்தேன். இது கொத்தி வருங்க, கொத்தி வருங்க பாருங்க. ஒன்று தான் பொறிச்சிருந்துச்சு, அது முன்னப்பா அவன் ஒன்று தான் பொறிச்சிருந்துச்சு, அப்படியே இறந்துருச்சு தண்ணிக்குள்ள. நான் ஆசையாக வச்சுருந்தேன், எவ்வளோ காப்பாற்றி பார்த்தேன், அதுவும் ஆகலை. சரி, தண்ணிக்குள்ள இருந்துச்சு. செத்து போட்டு இது போச்சுட்டு வரேன். போச்சுட்டு வரேன். முட்டை அடக்காக்குதாப்பா? அடகாத்தி வச்சிருக்கு. முட்டை அடக்காத்தி காத்தெல்லாம் காத்துச்சு எல்லாமே. இது அப்பா தான் செஞ்சாங்க, போன வாரம் தான் செஞ்சோம். ஆமாம், உள்ள கொலை ஒடிச்சிட்டியாப்பா குட்டிக்கு? தின்னி கோழிக்கு அரிசி போடணுமா? தண்ணி ஊற்ற போறியா? அப்பா தண்ணி பிரேல இருக்கு, அப்பா தண்ணி ஊற்ற போகிறாங்க. இது போதுமாப்பா? தண்ணி வேணுமா கொடுவேன். அப்படியா? அப்படியே தண்ணி ஊற்றணும். அப்படியே ஊற்றி போதுமாப்பா? போதும். நைட்டு தானே, அப்புறம் கால் அப்போ வந்து ஊற்றிக்கணும். ஓகே, அப்படி வச்சுக்கணும். இப்போ அப்படியே முடியுமா? இடம் எல்லாம் கிடக்கு. ஆமாம், காலையில் அப்படியே வந்தோடனே அரிசி எல்லாம் உள்ளே இருக்கா? எல்லாமே கோதுமை பயிறு எல்லாமே கலந்துருக்கு. இது சாப்பிட்டுச்சு, இந்த காலையில் தானே. ஆமாம், நல்லா சாப்பிட்டுச்சு. அப்படி கட் பண்ணி இல்லை ஓகேவா? அன்றைக்கி களை வெட்டினோம்ல, அன்றைக்கி வீடியோ போடையில் ஃபஸ்ட்டு களை வெட்டினோம்ல, அது இப்போ தான் சிறுசாக இருந்துச்சு. இப்போ நீட்டாக கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். களை வெட்டி இன்னும் லைட்டாக நேற்று மழை பெஞ்சிருக்கு. நேற்றானே மழை பெஞ்சிச்சு. இந்த இப்படி களையை பிடிங்கிடணும். ஆமாங்க, களையை பிடிங்கிட்டோம்னா சுத்தமாக இருக்கும். மருந்து அடிக்கணுமாப்பா? ஆமாம், மழை வேணுனால மருந்து களை வெட்டி வச்சிருக்கு. முருங்கை மரம் பாருங்க, முருங்கை மரம். முருங்கை மரம் கிருமி விழுந்துச்சுன்னா அப்படி ஒடிச்சு போட்டுக்கணும். பார்த்தீங்களா? அப்படியே புழு அரிச்சிருக்கு பாருங்க, அதை ஒடிச்சு அப்படியே அப்படி போட்டுங்க, நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, அப்படியே அப்படியே நீட்டா. எத்தனை நாள் இருக்கும்பா முளைச்சி? நம்ம சொந்தமாக பார்க்கறதுனால நல்லா நீட்டாக கொண்டு வந்தாச்சு. பாருங்க எப்படி அகத்தி உள்ளே வந்து பாருங்க, எப்படி அழகாக இருக்கு. மழை இல்லாமல் இருந்தால் நீட்டாக ஆள் சம்பளம் விட சொன்னையில் வீடியோவில் அன்னைக்கு சொன்னையில் வீடியோவில் இப்போ எப்படி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த சைடு எல்லாம் முடிச்சுட்டு அந்த சைடு
மிளகாய்க்கு பரும்பு ரெடி பண்ணி வைக்கணும். ம். பாரு அந்த இதெல்லாம் வீடியோ அதெல்லாம் பாரு. இது வந்து காட்டு. இந்த வாழைக்கன்று அன்னைக்கெல்லாம் சிறுசாக இருந்துச்சு. நல்லா ஒரு வாரத்தில் எழுந்திரிச்சு வந்துச்சு வாங்க. இந்த இடத்துல தழுக்காமல் இருந்துச்சு. இது என்ன வேலி மசாலாவாப்பா? அது வேலி மசாலா முதல் போட்டிருந்தது. இப்போ அது பூரா அழிச்சாச்சு. பூரா தோட்டம் பூரா பரவுது. அதில் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வச்சு பூரா அழிச்சாச்சு. இதை பாரு இல்லை இதை பாட்டு இதை பூரா அப்பா அந்த இது லைட்டாக பிடுங்க வேண்டியிருக்கு. ஆமாம் கலையில் பூரா இங்கே வந்துப்பா. சுத்தமாக அப்படியே நேரம் காட்டு நீட்டாக நாங்களே சுத்தம் பண்ணி செஞ்சு அகத்தி நீட்டாக அது தண்ணி விட அந்த மலைக்கே அப்படி நல்லா இருக்குது. இந்த மலைக்கே போகுதுன்னாப்பா. ஆமாம் சுத்தமாக இருக்கும். இதே மாதிரி இங்கிட்டு வா இங்கே வர்றா நீட்டாக எப்படி இருக்கு. ஆள் விடாமல் நல்லா நீட்டாக பார்த்துருக்கு. ஆள் விட்டால் என்னாச்சு சம்பளம் கட்டாது. நம்மளே நீட்டாக வெட்டி வச்சிருக்கு. அப்படியே வந்துக்கிட்டே ஈரமா இருக்கு என்னப்பா? ஈரமா ஈரமா மழை வந்துச்சுல. இதுக்கு தண்ணி விடலை. வேலி மசாலா இதுக்கு நல்லா வேலி மசாலா. இதெல்லாம் ரொம்ப பரவி இருக்கு. தோட்டம் பூரா பரவுது. வாய்க்கால மட்டும் அப்படியே மேலே லாப்பில் வெட்டி விட்டுட்டு மேலாப்பில் விடணும். சாயந்தரம் மழை வருமாப்பா? இன்னைக்கு மழை வந்துச்சு நல்லாதான். வாக்கியா ஓரத்தில் பூரா அகத்தி தாங்க. நல்லா தெரியுதா அகத்தி? நல்லா நீட்டாக வளருது. அது இன்னும் உரம் வைக்கல. ஆமாம் சரிங்களா அப்படியே நீட்டாக கொண்டு வந்துருக்கு. நான் இதை அழிச்சுன்னா அப்படியே உரத்தை வச்சு வச்சாச்சுன்னா அடுத்து அங்கிட்டு ரெடி பண்ணிட்டு அங்கிட்டு மிளகா அப்படியே ரெடி பண்ணணும். அப்படியே காட்டு எப்படி நல்லா வளர்ந்துருக்கா பாருங்க. விவசாயத்துக்கு மட்டும் கொஞ்சம் லைக் பண்ணுங்க. ஆமாம் நீ போகிற லைக் பூரா சப்ஸ்கிரைப் எல்லாம் விவசாயத்துக்கு தான் பண்ணுறீங்களா? இன்னும் விவசாயம் நாங்களுக்கு கொஞ்சம் கூட பார்க்கலாம். இப்போ தான் விவசாயம் கொஞ்சம் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் விவசாயத்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ விவசாயத்துக்கு மதிப்பு கொடுக்குறீங்களோ அது தக்கன நாங்களும் விவசாயம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கணும். லைக் பண்ணுங்கள். எங்களை நீங்கள் லைஃப் பண்ணால் எங்களுக்கு ஒரு விவசாயத்துக்கு மதிக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். எது வேணா இது சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். ஆமாம் விவசாயத்தை ஒரு மதித்து ஒரு லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு கேட்டாலும் விவசாயத்துக்கு மதிப்பு கொடுங்க. அப்புறம் கொய்யா கொய்யா இருக்கு சும்மா கொஞ்சம் போல. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.